தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல ஜிஎஸ்டி துணை ஆணையர் பாலமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு கேட்டு எழுதிய கடிதம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, ஜிஎஸ்டி துணை ஆணையரான பாலமுருகனை சஸ்பெண்ட் செய்து தற்போது மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சமீபத்தில் ஓய்வு பெற இருந்த நிலையில் தற்போது சஸ்பெண்ட் செய்துள்ள சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விருப்ப ஓய்வு தெரிவித்து கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாலமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். மேலும் இந்திய எதிர்ப்புக்கு எதிராகவும் இவர் கருத்து தெரிவித்து சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கிய நிலையில் தற்போது மத்திய அரசு இவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 17ஆம் தேதி உத்தமர் காந்தி சாலையில் இருக்கக்கூடிய ஆபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் சென்னை என்ற அலுவலகத்தின் முன்பாக ஏழை விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்க பாஜக அரசு குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவ்விஷயத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையுடன் இந்த பாலமுருகன் அன்று ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இவர் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பூங்குழலி, வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.